கடந்த 2 மாதத்துக்குள்ள காஞ்சிபுரத்தில் வந்து பெயர் படை வந்து தமிழில் வைக்கணும்னு சொல்லிட்டு இனமான தமிழர்கள் போராடிய போது போராடியவங்களை கைது பண்ணி சிறையில் போட்டது இதே திமுக அரசு. நீங்கள் வள்ளூர் கோட்டத்தையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் சிவப்பாக்கத்திலையும் இந்த ஒரு நாள் உண்ணாவிரதம் ஒரு நாள் போராட்டத்தை அதிகாரம் இல்லாத கட்சி பண்ணலாம், மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி பண்ணலாமா? மெரினா கடற்கரை திறந்து விடு, மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அழைப்பு கொடு, அறைகள் விடு, தொடர் அறப்போராட்டமாக இருக்கட்டும். மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய போறோம்னா 71 ராஜமன்னார் அப்படிங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இதே திமுக அரசு, கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு அன்னைக்கு மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக அன்னைக்கு ஒரு ஆணையம் போட்டு அவங்க 74 காலகட்டத்தில் வெளியிட்டு அதையே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மசோதாவை இயற்றி அதெல்லாம் என்னாச்சு? இன்னைக்கு வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தாங்கி பிடித்தது போல அன்னைக்கு கருணாநிதி தான் தாங்கி பிடிச்சார். அன்னை காலகட்டத்தில் வடக்கு வாழுது தெற்குதைங்கிற அண்ணாவோட முழக்கத்தை மாற்றி சென்னையில் சோனியா காந்தி அம்மையாரை வைத்துக்கொண்டு கருணாநிதி பேசினார், வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொடுக்கிறது. இவங்க நினச்சிருந்தா ஆளுநர் பதவி கங்காணி பதவி, வெள்ளக்கார ஆட்சி காலத்தை கொண்டு வந்த பதவி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஆளுநர் பதவி நீக்கிருக்கலாம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டை கழிச்சுட்டு போயினார்ல ஆளுநர் மாளிகையில் என்ன கோரிக்கை வச்சாரு? ராஜமன்னார் குழு பரிந்துரை இருக்கா? ஆமா இருக்கு. முரசொலி மாறன் எழுத புத்தகம் இருக்கா? இருக்கு. கூச ஆனந்தன் எழுத புத்தகம் இருக்கா? அப்ப இதுல வந்து மாநில சுயாட்சிக்கு என்ன பண்ணலாம்ங்கிற குறைந்தபட்சமான ஒரு புரிதலுக்கு வர முடியும். உங்க கையில் அதிகாரம் இருக்குங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு. இந்த பக்கம் பீகார்ல இருந்து அந்த பக்கம் தெலுங்கானா, ஆந்திரா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களே வந்து நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா எடுப்போம்னு காங்கிரஸ் சொல்லுது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் மாநில அரசின் வரம்புல இருக்கு. ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அம்பேத்கரோட பிறந்த நாள் வருது. அம்பேத்கரோட பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் சொல்றாரு, சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றுங்கிறார். இந்த கோரிக்கை பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தலித்திய செயல்பாட்டாளர்கள், நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இன்னும் ஒரு சமூக ஆர்வலர்கள் வைக்கிறாங்க. ஏற்றலாம், அதிகாரம் இருக்கு. ராஜஸ்தானில் ஏற்றப்பட்டிருக்கு. பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் பட்டியல் பிரிவுக்கு இடையே நடந்துச்சுன்னா அதுல வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொருத்த முடியும். ஒருவேளை பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய சமூகத்திடையே அங்க சாதி ஆணவ கொலை நிகழ்ந்தா இந்த சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்தாதுதான். அப்ப என்ன பண்ணதுக்கு? அதுக்கு ஆணவ கொலைக்கிறதாக தனிச்சட்டம் வேணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரத்தை பல தலைமுறைக்கு கடத்தணும். கருணாநிதி ஆண்டாரு, ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு. நாளைக்கு உதயநிதி, இன்பநிதி, அவருக்கு துன்பநிதியோ துயரநிதியோ பிறந்தா கூட அதிகாரத்தை கடத்தணும். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்திய நிலத்திலே சொல்லுது, நாங்கள் இந்துக்கள் இல்லைங்கிறோம். நாங்கள் இந்துக்கள் இல்லை, தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, சிவன் இந்து அல்ல, முருகன் இந்து அல்ல, சிவன் முருகன் அப்பா பிள்ளை இல்லை. அவன் வச்சது பூரா புராண இதிகாசம் புரட்டு புழுக்குன்னு சொல்லி ஆரியத்தோட அடிமடியில் கை வச்சது நாம் தமிழர் கட்சி. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நடந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடமானம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. அண்மையில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தோம், வேதாரண்யம் தொகுதிக்கு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தோம் கட்சியின் சார்பாக. மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல எப்படி இருந்துச்சு அந்த அறிவிப்பு? ஏன்னா முதல் முறையாக களம் காண்றீங்க, தொடர்ச்சியாக பரப்புரையில் மட்டுமே இருந்த ஒரு முகம், நீங்கள் வேட்பாளராக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அண்ணா 6 மாதம் முன்னாடி சொல்லிட்டாங்க, அண்ணனோட உத்தரவு, அண்ணனோட கட்டளை, கூடுதல் பொறுப்பும் சுமையும் இருக்குது, அது சிறப்பாக செயலாற்றணும், வெற்றிக்கு பாடுபடணும், அதற்காக தீவிரமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற அதுதான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நிச்சயமாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்தோம் அப்படின்னா, நேற்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற பொருள்படக்கூடிய வகையில் சட்டமன்றத்திலேயே மாநில தன்னாட்சிக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. குறிப்பாக அதற்கு வந்து ஒரு நீதிபதி தலைமையில் வந்து ஒரு குழுவையும், உயர்மட்ட குழுவையும் வந்து அமைக்கிறாங்க. அந்த நீதிபதியே சொல்கிறாரு, நான் இதற்கு ₹1 கூட பணம் வாங்க போகிறது கிடையாது, ஊதியம் வாங்க போகிறது கிடையாது, ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஒரு மாநில கட்சியாக தமிழ் தேசியம்ன்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒரு கட்சியாக நீங்கள் அதை வரவேற்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? இதில் இது தேர்தல் காலத்து நாடகம், அப்படி தான் அதை பார்க்கணும். இது வந்து இதனால் எந்த பயனும் கிடைக்க போகிறது இல்லை. இப்போ நான் பேசி கொண்டிருக்கிற இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியை பார்க்குறேன். என்ன செய்தி அப்படின்னா, இனி வந்து தமிழ்லேயே அரசாணை இருக்கும், எல்லாத்தையும் தமிழ் படுத்துவோம், அரசு ஊழியர்கள் வந்து தமிழ்லே கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 2 மாதத்துக்குள்ள காஞ்சிபுரத்தில் வந்து பெயர் படை வந்து தமிழில் வைக்கணும்னு சொல்லிட்டு
இனமான தமிழர்கள் போராடிய போது போராடியவங்களை கைது பண்ணி சிறையில் போட்டது இதே திமுக அரசு. அந்த அரசுக்கு ஏன் இப்போ திடீர்னு தமிழ் மீது அக்கறை வருது? கோயம்புத்தூர் வந்து மருதமலையில் வந்து தமிழில் குடமுழுக்கு பண்ணுங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை செய்யப்ப அவங்கள வந்து கைது பண்ணது இதே திமுக அரசு. எங்கும் தமிழ் எதிரும் தமிழ்கிற முழக்கத்தை வந்து நேற்று வைக்கல, 1949 வச்சுட்டாங்க திமுக தொடங்கின காலத்திலேயே. திமுக நேற்று ஆட்சிக்கு வரல, 67 ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்போ இவ்வளோ ஆண்டுகளாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? திடீர்னு ஞானோதயம் பிறந்து தமிழ் மொழி மீது அக்கறை வந்து தமிழில் அரசான தமிழில் கையெழுத்து போனோம்னா இன்னும் ஓராண்டு காலத்தில் தேர்தல் வரப்போகுது. அதனால் இதே போல் பல அறிவிப்புகள் வரும். எல்லாமே தேர்தல் காலத்து வாக்களை குறிவைத்த வெற்று நாடகம் தான். பண்றது சரியா தப்பா வர்றேன். அதனால அப்ளை ஆகிறது என்னதுன்னு நீங்க பார்க்கணும். நீட் தேர்வுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கடந்த வாரம் போட்டாங்க. சரி, ஆனால் இவங்க என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்கள் நீட் விலக்கு கோரி தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் இயற்றி ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சு ஒப்புதல் பெறுவோம் அப்படின்னாங்க. முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே அதை நிறைவேற்றுவோம்னாங்க. ஆனால் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சு தான் 3 பிள்ளைகள் நீட் தேர்வால் இறந்து போன பிறகு தான் இவங்க வந்து தீர்மானம் போடுறாங்க. அப்படி தீர்மானம் போட்டு ஜனாதிபதி ஒப்புதல் தரலை, இல்லை ஜனாதிபதிக்கு வந்து ஆண்டு அனுப்பலை அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்கலாம்? தமிழ்நாடு முழுக்க அதற்கான களங்களை தயார் பண்ணியிருக்கலாம். நீட் தேர்வு குறித்தான அதோட அநீதி குறித்தான கருத்தரங்கு, பொதுக்கூட்டம், தெருமுனை கூட்டம், கருத்து பரவல், பேரணி தொடர்ச்சியாக பண்ணியிருக்கலாம். அகில இந்தியாவில் மற்ற மாநில கட்சிகளை சேர்ந்த தலைவர் பெருமக்கள் முதலமைச்சர்களை கூட்டி ஒரு இந்திய அளவில் ஒரு மாநாடு போடலாம், இல்லை பார்லிமெண்ட்டில் தொடர்ச்சியாக முடக்கம் செய்யலாம், அங்கே தர்ணா போராட்டம் பண்ணலாம். இந்தியாவோட கவனத்துக்கு இருக்கிற வகையில் தொடர்ச்சியான போராட்டங்கள் செய்யலாம். முதல் சட்ட திருத்தத்துக்கு வந்து எவ்வளவு போராட்டம் செய்யப்பட்டுச்சோ அதே போல் போராட்டம் பண்ணி நீங்கள் அழுத்தம் கொடுத்துருந்தா கட்டாயம் அடிபடிஞ்சிருக்கும். வேளாண் சட்டங்களில் வந்து புள்ளி கம்மா திரும்ப பெற முடியாது அப்படின்னு மறுத்தது பாஜக. ஆனால் ஒட்டுமொத்தமாக திரும்ப பெற்றாங்க. பஞ்சாப் தேர்தலை மனசை வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு அடிபடைஞ்சாங்க. அதே போல் வந்து ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை, சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் இல்லைன்னாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டுச்சு. காரணம் என்னென்னா தொடர்ச்சியான போராட்டம். அதே போல் நீட் தேர்வுக்காக போராட்ட களத்தை தயார் பண்ணுங்க, மெரினா கடற்கரை திறந்து விடுங்க, அறவழி போராட்டத்துக்கு அனுமதி கொடுங்க, அனுமதி கொடுத்து காவல்துறை அங்கே பாதுகாப்பு வைங்க. இல்லை என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. மெரினா கடற்கரையில் போராட்டமா பண்ணியாச்சு, நீதிமன்றமா பண்ணியாச்சு. இவங்க பண்ணது எல்லாமே அடையாளம் போட்டதாங்க. நீங்கள் வள்ளூர் கோட்டத்தையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் சிவப்பாக்கத்திலையும் இந்த ஒரு நாள் உண்ணாவிரதம், ஒரு நாள் போராட்டத்தை அதிகாரம் இல்லாத கட்சி பண்ணலாம், மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சி பண்ணலாமா? மெரினா கடற்கரை திறந்து விடு, மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு அழைப்பு கொடு, அறைகள் விடு, தொடர் அறப்போராட்டமாக இருக்கட்டும். என்னைக்கு நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைக்குதோ அது வரைக்கும் தொடர்ச்சியான போராட்டம் அறிவி. அது ஒரு அரசு பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாது? எப்படி ஒரு அரசு வந்து ஏன் பண்ண முடியாது? இல்ல ஒரு அரசு கையில் அதிகாரம் சட்ட வழியா தான் பண்ண முடியும். அதாவது அரசு சட்டத்தை மீறக்கூடாது, சட்டத்தை வந்து அதை உடைக்கக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு அறப்போராட்டம் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். முதலமைச்சரே தர்ணா போராட்டம் நடத்திய வரலாறு உண்டு. அப்படி செய்யுங்க. அதை செய்யாமல் விட்டு வெறுமனே நீட் தேர்வுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி மசோதா தீர்மானம் போட்டது எப்போ? தீர்மானம் போட்டது 2021. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது 2025. எதுக்கு இவ்வளவு கால இடைவெளி? ஏன்னா இது தேர்தல் காலத்து நாடகம். அதே போல மாநில சுயாட்சி, மாநில தன்னாட்சியை நாங்கள் நிலைநாட்டுவோம். மாநில தன்னாட்சி மீது திமுகவுக்கு அக்கறை இருக்குதா? மாநில தன்னாட்சி என்ன நேற்று புதுசாக எல்லாரும் ஞானோதயத்தில் உதித்த முழக்கமா? அது 49 திமுக தொடங்குற காலத்தில் வந்து திராவிட நாடு முழக்கத்தை வந்து அண்ணா வச்சார். 62 வந்து பிரிவினை சட்டம் பாயுங்கிறப்ப அந்த திராவிட நாடு முழக்கத்தை கைவிட்டுட்டு மாநில தன்னாட்சி எடுத்துக்கிறார். அது மாநிலத்தை சுயாட்சி, அது மாபோசியோட முழக்கம். இன்னும் சொல்ல போனா மாபோசி முன்வைத்த அந்த மாநில தன்னாட்சிக்கும் அண்ணா வைக்கக்கூடிய திமுக வைக்கக்கூடிய மாநில தன்னாட்சிக்கும் மாறுபாடு இருக்கு. மாபோசியை பொறுத்த வரைக்கும் தனி கொடி வேணும்னாரு, தனி அரசியல் சாசனம் வேணும்னாரு. ஒரு 3 அதிகாரத்தை தவிர எல்லா அதிகாரமும் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும்னாரு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இவங்க திமுக கேட்கல. கருணாநிதி அவர்கள் காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் தனி கொடியை வடிவமைச்ச வரலாறு இருக்கு சார். வடிவமைச்சாங்க, அது அங்கீகாரம் வாங்கினாங்களா? பக்கத்தில் கர்நாடகா இருக்குது, அங்கே ஆடுற தேசிய கட்சி. தேசிய கட்சியில் அங்கே ஒரு மாநிலத்துக்கான கொடியை வந்து வடிவமைச்சு அங்கீகாரம் பெற்றுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? கொடியை அறிமுகப்படுத்தினீங்க, இந்திரா காந்தி நெருக்கடி கொடுத்த பிறகு அழுத்தம் கொடுத்த பிறகு கிடப்பில் போட்டீங்க, வேற எதுவுமே செய்யலையே. இப்போ மாநில சுயாட்சிக்கு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் புதுசாக ஒரு 3 பேர் கொண்ட குழு ஜனவரி 2026 இடைக்கால அறிக்கை, 2 ஆண்டு கழித்து இறுதி அறிக்கை. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய போகிறோம்னா 71 ராஜமன்னார் அப்படிங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இதே திமுக அரசு, கர்நாடக தலைமையிலான திமுக அரசு
அன்னைக்கு மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக அன்னைக்கு ஒரு ஆணையம் போட்டு அவங்க 74 காலகட்டத்தில் வெளியிட்டு அதையே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மசோதாவை ஏற்றி அதெல்லாம் என்னாச்சு? அன்னைக்கு தீர்மானம் போட்டது என்னாச்சு? மாநில சுயாட்சி தீர்மானம் 1974 தமிழக சட்டசபையில் போடப்பட்டு விட்டது. 74க்கு பிறகு மத்திய அமைச்சரவையில் எத்தனை ஆண்டுகள் திமுக அங்கே வச்சு? ஒட்டுமொத்தம் 18 ஆண்டு. விபி சிங், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் பல பிரதமர்களை மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் அங்கீகாரம். அந்த 18 ஆண்டு காலத்தில் 99 தொடங்கி 2013 வரைக்கும் தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள். அந்த 14 ஆண்டு காலத்தில் 2004 தொடங்கி 2009 வரையிலான காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்தது திமுக தான். இன்னைக்கு வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தாங்கி பிடித்தது போல அன்னைக்கு கருணாநிதி தான் தாங்கி பிடிச்சார். அன்னை காலகட்டத்தில் வடக்கு வாழுது தெற்குதைங்கிற அண்ணாவோட முழக்கத்தை மாற்றி சென்னையில் சோனியா காந்தி அம்மையாரை வைத்துக்கொண்டு கருணாநிதி பேசினார், வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொள்கிறதுன்னு. அன்னை காலகட்டத்தில் இந்த நிதி வரமாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நிதியை பூரா வாங்கிட்டாங்களா? இல்லை, அன்னைக்கு சரியா இருந்திருக்குது காங்கிரஸ் அரசு. இன்னைக்கு பாஜக ஒன்றிய அன்னைக்கு கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்திருந்தா நீட் தேர்வுன்னு ஒரு தேர்வை கொண்டு வந்த முடியுமா? அதாவது இந்தியை ஊக்குவிக்கக்கூடிய சட்டப்பிரிவு இருக்கு 331 நினைக்கிறேன். அந்த இந்திக்கு எதிரான போராட்டம் தான் எங்களோட வாழ்நாள் முழக்கம். இந்தியை அனுமதிக்க மாட்டோம் என்று பேசக்கூடிய திமுக இந்தியை திணிக்கக்கூடிய சட்டப்பிரிவு 331 நீக்குவதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு மாநிலத்தோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் விளங்கக்கூடிய சட்டப்பிரிவு 356. அதை வச்சு தான் 100 கணக்கான முறை 150க்கும் மேலான முறை இந்தியாவில் பல மாநில ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கு. அந்த 356 மாநில இறையாண்மைக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல். அந்த 356 நீக்குவதற்கோ திருத்துவதற்கோ திமுக அரசு கொடுத்த அழுத்தம் என்ன? ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுனதுக்கு இன்னும் கேட்குறீங்க. நீங்கள் சட்டம் போட்டப்படத்தை தான் வரவேற்கிறோம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சர் அங்கே வச்சப்ப இந்த ஆட்டுக்கு தாடியை நறுக்கிருக்கலாம், இன்னைக்கு ஒட்ட நறுக்கிருக்கலாமே, ஏன் இருக்கல? இன்னைக்கு நறுக்கிருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு ஒரு ரப்பர் ஸ்டம்பா மாத்திருக்கிறாங்கல்ல, இந்தியாவுக்கு உதாரணமா இருந்திருக்கிறாங்களா, அதுக்கு திமுக தானே காரணம். அந்த 18 ஆண்டு காலத்தில் இவங்க நினைச்சிருந்தா ஆளுநர் பதவி கங்காணி பதவி, வெள்ளக்கார ஆட்சி காலத்தை கொண்டு வந்த பதவி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஆளுநர் பதவி நீக்கிருக்கலாம். இல்லை ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் பண்ணியிருக்கலாம். இல்லை ஆளுநரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்திருக்கலாம். இல்லை ஆளுநர் மாநிலத்தோட முதலமைச்சர் கீழே தான் அப்படின்னு கொண்டு வந்துருக்கலாம். அது எதுவுமே செய்யலையே. ஏன் 18 ஆண்டுகள் செய்யல? எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குல்ல. காலம் இல்ல. சுர்ஜித் சிங் பர்னாலான்னு ஒரு ஆளுநர் இருந்தார். சரி, அவர் இருந்த காலத்துல ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்கு ஒரே ஒரு முறை கருணாநிதி பேசியது உண்டா? பேசணும் இல்ல. ஏன்னா அவர் மாநில அரசு சொல்றத கேட்டாரு, மாநில அரசுக்கு இன்னைக்கு நடந்துகிட்டாரு, அவர் பேசல. என்ன சொல்றேன், ஆளுநர் பதவி பிரச்சனையா ஆளுநர் பதவி இருக்கக்கூடிய ஆள் பிரச்சனையா? ரெண்டுமே பிரச்சனை தான் சார். இல்ல, ரெண்டுமே பிரச்சனை தான். ரெண்டுமே பிரச்சனை. ரெண்டாவது அப்புறம் முதல் திமுகவுக்கு ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்குன்னா ஆளுநர் பதவியே தேவையில்லைங்கிறது திமுக நிலைப்பாடு. பர்னாலா இருக்கிறப்ப நீங்க கேட்கலையே? கேட்கல. இன்னும் சொல்ல போனா 2006 ஜனவரி மாதம் அதிமுக அரசு கேபிள் மசோதா கொண்டு வருது. கேபிள் மசோதா கொண்டு வர்றப்ப அன்னைக்கு சட்டசபையில் திமுக கடும் எதிர்ப்பு. இது திமுக குறிவச்சு வருது, சுமங்கலி கேபிள் விஷயம் குறிவச்சு வருது அப்படின்னு கடும் எதிர்ப்பு. அப்படி வைப்பதற்கான ஜனநாயகபூர்வமான உரிமை திமுக இருக்கு, மாற்று கருத்து இல்லை. அந்த கேபிள் மசோதா தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பிறகு அன்றைய கருணாநிதியும் தயாநிதி மாறனும் போய் பர்னாலாவை பார்த்து இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தராதிங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அன்னைக்கு 2006 அதிமுக ஆட்சி முடிகிற தருணம் வரைக்கும் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தரப்படலை. அப்போ எங்கே போச்சு உங்கள் ஜனநாயகம், உங்களோட மாநில தன்னாட்சி, மாநில உரிமை, ஆட்டுக்கு தாடிங்கிற இந்த முழக்கமெல்லாம்? அதே போல எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். 3 ஆண்டு காலமாக நம்ம தான் ஒரு ஆட்சி இருந்தார். ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டப்ப திமுக வரவேற்றுச்சா இழுத்துச்சா? என்ன பதில்? கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டை கிழிச்சுட்டு போயினார்ல ஆளுநர் மாளிகையில், என்ன கோரிக்கை வச்சாரு? அமைச்சரை விட்டு அமைச்சர்களை நீக்கணும் அப்படின்னு ஆளுநர்கிட்ட ஸ்டாலின் கோரிக்கை வச்சாரா இல்லையா? இருக்கிற தமிழக சட்டசபையில் ஆளுநர் என்ன எடப்பாடி எழுதி கொடுத்தாரோ அதை அப்படியே வாசிக்கிறாரு. எழுதி கொடுத்ததை வாசிக்கிறதுக்கு எதுக்கு ஆளுநர் அப்படின்னு சொல்லி வெளிநாடு பண்ணவர் இதே ஸ்டாலின். அப்போ எல்லாத்தையும் மன்னிக்கல, ஆளுங்கட்சியா இருப்பதால உங்களுக்கு பிரச்சனை. அதுவும் பர்னாலா போன்ற ஆளுநர் வந்திருந்தா நீங்க அதுக்கும் வாங்கி தந்துக்க மாட்டீங்க. சரி, மாநில தன்னாட்சியை பின்பற்றுதுன்னா இந்த ராஜமன்னார் குழு இருக்குல்ல, அதோட பரிந்துரை யாராவது திமுக படிச்சிருக்காங்களா? அந்த பரிந்துரைகளில் ஒன்று IAS IPS கூடாதுங்கிறது. இன்னைக்கு ஒரு IPS அதிகாரி
வருண்குமார் ஒரு அதிகாரி போய் மத்திய உள்துறை அமைச்சகத்தோட கூட்டத்தில் போய் மக்களால் 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை பிரிவினைவாத கட்சிங்கிறது. மாநில தன்னாட்சின்னு பேசுகிற நீங்கள் ஏன் கண்டிக்கலை? தாந்தோண்டித்தனமாக ஒரு காவல்துறை அதிகாரி செயல்படுறப்ப இது தவறானதுன்னு நீங்கள் கண்டிச்சிக்கல. அப்போ எங்கே போச்சுங்க மாநில தன்னாட்சி? மாநில தன்னாட்சின்னு பேசுகிற நீங்கள் என்ஐஏவுக்கு எப்படி ஓட்டு போட்டீங்க? என்ஐஏ வந்து ப. சிதம்பரம் ஆட்சி காலத்தை கொண்டு வரப்படுது. அதை திருத்தம் பண்ணி 2019 அமித்ஷா கொண்டு வருது. என்ஐஏங்கிறது அதிகார குவிப்பு, மாநில அரசோட காவல்துறையோட அதிகாரத்தை பறிச்சுக்கிறது தான் கிட்டத்தட்ட. அந்த என்ஐஏவுக்கு இந்த திமுக வந்து ஓட்டு பிடிச்சி 2019. அதே போல ஜிஎஸ்டி ஒற்றை வரி விதிப்பு கொள்கை, அந்த ஜிஎஸ்டிக்கு மாநிலங்களவையில் இது என்ஐஏவுக்கு வந்து மக்களில் ஓட்டு போட்டாங்க, ஜிஎஸ்டிக்கு மாநிலங்களில் ஓட்டு போட்டாங்க. ஏன் போட்டீங்க? இல்ல முரண்பாடுகளே இல்லாம ஒண்ணும் இல்ல. திமுக என்ஐஏவிலயும் சில முரண்பாடுகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஜிஎஸ்டி எதுக்கு ஓட்டு போட்டாங்க? என்ஐஏவுக்கு எதுக்கு மக்களை ஓட்டு போட்டீங்க? ஜிஎஸ்டிக்கு மாநிலங்களை ஓட்டு போட்டீங்க. என்ஐங்கிறது அதிகார குவிப்பு, அது வந்து இணைய குற்றங்கள் கூட என்ஐஏல வருங்கிறாங்க. அது எப்படி ஓட்டு போடலாம் நீங்க? அதே போல ஜிஎஸ்டி எதுக்குறீங்க? எதுதான் பேசுறாரு ஐயா ஸ்டாலின்? அது எந்த அடிப்படையில் ஓட்டு போட்டீங்க அன்னைக்கு? இல்ல இவற்றை தாண்டி வேற என்ன விவகாரத்துல மாநில தன்னாட்சி விட்டு கொடுத்துச்சு திமுகன்னு சொல்லுங்க. எங்க மாநில தன்னாட்சி இருக்குது? தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை கோயில்களில் மோடி தனிப்பட்ட முறையில் பங்கேற்ற 2 கோயில் நிகழ்வு ஒளிபரப்படுது அறநிலையத்தோட அனுமதியோட. அதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு கேட்டால் அங்கே வந்து மத்திய அரசு சொல்லிச்சு, அதனால அந்த கோயிலில் வந்து நாங்கள் திரையிட்டு மோடியோட வழிபாட்டு நிகழ்வை செஞ்சோங்கிறாங்க. அறநிலையத்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. மத்திய அரசு உத்தரவு போட்டால் எப்படி திரையிட்டு வெளியே பண்ண முடியுது? அப்போ எங்கே போச்சு மாநில தன்னாட்சி? இல்லை, இப்போ இந்து சமய நலத்துறை பண்ண அந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த திமுக ஆட்சியுமே மாநில தன்னாட்சியை வந்து காவு கொடுத்துட்டாங்கன்னு பேசுறது வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமா தெரியலையா? ஆட்சியை கலைக்கணும், அதிமுக ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லிட்டு இதே திமுக ஆளுநர் கோரிக்கை வச்சிருக்கா இல்லையா? சார், அன்னைக்கு ஆளுநர் அந்த பதவி அந்த அதிகாரம் இருக்கு, அதிமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு அப்படிங்கிறதுனால போய் கொடுத்துருக்காங்க. மக்கள் விரோத ஆட்சியை ஆளுநர் கலைக்கலாமா? அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா ஆளுநருக்கு? கிடையாது. அப்ப ஆளுநர் கலப்பார்னா அது என்ன மாநில சுயாட்சி? ஆளுநர் மூலமாக பிரசிடென்ட்டுக்கு போகும் சார். இதான் சார் சட்ட வழி. அதாவது அப்ப இதே வந்து இதைத்தானே அதிமுக சொல்றேன். திமுக ஆட்சி கலைக்கணும்னு சொல்லிட்டு பாஜகவோ அதிமுகவோ கோரிக்கை வச்சா திமுக இருக்குமா? அப்ப மாநில சுயாட்சினா நீங்க 18 ஆண்டு என்னங்க பண்ணீங்க? இல்ல நீங்க என்ன கேக்குறீங்கன்னா 18 வருஷம் நீ ஒண்ணும் பண்ணல, இப்ப ஒண்ணும் பண்ணாத அமைதியா உட்காரு அப்படி சொல்லுவீங்க. இப்பயும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அந்த முடிவுக்கு நீங்க வரீங்கன்னு ஏன்னா ராஜமன்னார் குழு பரிந்துரை இருக்கா? ஆமா இருக்கு. முரசொலி மாறன் எழுத புத்தகம் இருக்கா? இருக்கு. கூசா ஆனந்த் எழுத புத்தகம் இருக்கா? அப்ப இதுல வந்து மாநில சுயாட்சிக்கு என்ன பண்ணலாம்ங்கிற குறைந்தபட்சமான ஒரு புரிதலுக்கு வர முடியும். முரசொலி மாறன் எழுத புத்தகம் இருக்கு, கூசா ஆனந்த் எழுத புத்தகம் இருக்கு, ராஜமன்னார் குழு பரிந்துரை இருக்கு, இந்திரா காந்தி போட்ட சர்க்காரியா குழு பரிந்துரை இருக்கு, இவ்வளவு இருக்கு. இதுல உள்ள செயலாக்கம் பண்ணுங்களேன். அதை செயலாக்கம் பண்ணாம இருந்துட்டு இப்ப என்ன செய்ய போறீங்க? மத்தியில உங்க ஆட்சி கிடையாது, மத்தியில உங்க கூட்டணி ஆட்சி கிடையாது, பாஜக ஆட்சி தான், எதேச்சதிகார போக்கு ஆட்சி தான். அவன் வந்து அரச வன்முறை செய்வான், அரச அடக்குமுறை செய்வான், எல்லாம் செய்வான். இப்ப மாநில சுயாட்சிக்கு இதெல்லாம் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுது. என்ன செய்ய முடியும் உங்களால? என்ன செய்ய முடியும்? நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு போட்டதை பார்த்து மேற்கு வங்கம் போடும், கேரளா போடும், கர்நாடகா போடும், ஆந்திரா போடும், தெலுங்கானா போடும். அது ஒரு முன்னுதாரணம் சார். நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க. அதாவது அந்த ராஜமன்னார் பரிந்துரை வச்சுக்கிட்டு 74 மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டார்ல, ஆமா, அன்னைக்கே இந்த பக்கம் காஷ்மீர்லேருந்து அந்த பக்கம் ஈழத்தில் திம்பு பேச்சுவார்த்தை வரைக்கும் எல்லா இடத்தையும் பேசப்பட்டுச்சு. விளைஞ்ச பயன் என்ன? உங்கள் கையில் அதிகாரம் இருக்குங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு. இந்த பக்கம் பீகார்லேருந்து அந்த பக்கம் தெலுங்கானா, ஆந்திரா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களே வந்து நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் எடுப்போம்னு காங்கிரஸ் சொல்லுது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் மாநில அரசின் வரம்புல இருக்கு. ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை, ஒரு விதிவிலக்குகள் எல்லாம் நீங்க விதியா. அதாவது நான் கேட்கிறேன், மாநில சுயாட்சிங்கிறது இல்லாத ஒரு அதிகாரத்தை போராடி பெற்று கொண்டு வர்றது. இருக்கிற அதிகாரத்தை என்ன பயன்படுத்தினேன்? அம்பேத்கரோட பிறந்த நாள் வருது. அம்பேத்கரோட பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் சொல்றாரு, சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றுங்கிற இந்த கோரிக்கை பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் தலித்திய செயல்பாட்டாளர்கள், நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இன்னும் சமூக ஆர்வலர்கள் வைக்கிறாங்க. ஏற்றலாம், அதிகாரம் இருக்கு. ராஜஸ்தான்ல ஏற்றப்பட்டிருக்கு. அந்த தமிழ்நாட்டுல நடக்கல. இப்ப சாதி ஆணவம் நடக்கலங்கிறாரு. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தமிழ்நாட்டுல ஆணவ கொலை நடக்கல, அதிகமா நடக்கலங்கிறாரு முதலமைச்சர். ஒண்ணு நடந்தா நடக்குதுங்க, அதுக்காக அதிகப்படியா சாதி ஆணவ கொலை நடக்குது. இன்னும் சொல்ல போனா ஒன்னே ஒன்று நடந்து வச்சுக்கோமே. இப்ப பிற்படுத்தப்பட்டவங்களுக்கும் பட்டியல் பிரிவுக்கு இடையே நடந்துச்சுன்னா
அதில் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பொருத்த முடியும். ஆமாம். ஒருவேளை பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கிடையே அங்கே சாதி ஆணவ கொலை நிகழ்ந்தா இந்த சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொருந்தாதுதான். அப்போ என்ன வேணும்? அதுக்கு ஆணவ கொலைக்காக தனிச்சட்டம் வேணும். இதுதான் கோரிக்கை. அதையே ஏற்ற முடியல. ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு அன்னைக்கு பார்லிமெண்ட்ல குரல் எழுப்புறது இதே கனிமொழி. பார்லிமெண்ட்ல பேசுவீங்க ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு. ஆனா உங்க சட்டமன்றத்தில் மசோதா ஏற்ற மாட்டீங்க, சட்டமாக்க மாட்டீங்கன்னா இது அயோக்கியமா இல்லையா? ஒன்றை அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இருந்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிற, அதிகாரம் இருக்கு, ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் போட மாட்டேங்கிற. அப்ப நீ என்ன கிளிக்க போற? மாநில சுயாட்சி பெற்று இந்த 18 ஆண்டு மத்திய அமைச்சர் விட கூட்டணி இருந்தப்பவே பெறாத மாநில சுயாட்சியை இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறப்ப எப்படி பெறுவீங்க? அதற்காக இந்த நாடகம்னு சொல்லுவீங்களா? நீ கொச்சப்படுத்துவீங்களா? திமுக போறது எல்லாமே நாடகம் தாங்க. திமுக என்னங்க கோட்பாடு இருக்கு? என்ன கோட்பாடு இருக்கு? என்ன கொள்கை இருக்குது? என்ன கோட்பாடு கொள்கை இல்லாம தான் ஆளுநருக்கான அதிகாரங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஆளுநருக்கு கூட்டு வச்சிருக்காங்களா? கொள்கை இல்லாம தான் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்னைக்கு அந்த ஆளுநர் சண்டை போட்டாங்க. ஆளுநரோட ஜெயலலிதா அம்மையார் சண்டை போட்டாங்க. ஆமா. அவங்க மாநில சுயாட்சி பேசினாங்களா? 94லயே இந்த வேந்தரா வந்து சட்ட போராட்டம் என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா அம்மையார் சட்ட போராட்டம் என்ன பண்ணாங்க சார்? 94ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் 94ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தரா வந்து முதலமைச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க 94 மசோதா கொண்டு வந்திருக்காங்க. உண்மைதான். மசோதா கொண்டு வந்தப்ப பருதி சொல்றாரு அன்னைக்கு திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர், நாங்க வந்து ஆளுநர் பதவி தேவையில்லைங்கிறது நிலைப்பாடு, ஆனா அந்த ஆளுநர் பதவிக்கு உள்ள மரியாதை அளிக்கன்னு சொல்லிட்டு அந்த மசோதாவை எதிர்த்த கட்சி திமுக. அப்ப ஜெயலலிதா அம்மையார் பண்ணத மாநில தன்னாட்சியா பார்ப்பீங்க? எப்படி பார்ப்பீங்க? இன்னைக்கு வந்து ஆளுநர் குறைச்சா இருக்காரு, ஒரு செயல்பாடு செய்யறாங்க, சரி வரவேற்கிறோம், அவ்வளவுதான். ஆனா திமுக சர்வலோக நிவாரணி மாநில சுயாட்சியை பெற்றுக் கொடுப்பாங்க, அவங்களால ஒன்றும் பெற முடியாது, எதுவும் செய்ய மாட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரத்தை பல தலைமுறைக்கு கடத்தணும். கருணாநிதி ஆண்டாரு, ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு, நாளைக்கு உதயநிதி, இன்பநிதி, அவருக்கு துன்பநிதியோ துயரநிதியோ பிறந்தா கூட அதிகாரத்தை கடத்தணும். அதுக்கு பல வேடங்கள், சமூக நீதி, திராவிட மாடல், அப்புறம் வந்து பெண்ணியம் கண்ணியம், ஒண்ணுமே கிடையாது திமுக கோட்பாடு. அதிமுக வந்து கோட்பாட்டு அரசியல் பேசாம அவன் வெளிப்படையா செய்யறான், திமுக வந்து மறைமுகமா செய்யுது. அவ்வளவு வேறுபாடு. வேற என்ன வேறுபாடு இருக்குது? குறிப்பா அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாம் தமிழர் கட்சியை சுற்றியே பல விதமான விவாதங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நேற்றைக்கு கூட குருமூர்த்தி அவர்கள் ஒரு ஊடகத்தில் அளித்த பேட்டியா இருக்கட்டும், திரு நயனார் நாகேந்திரன் அளித்த பேட்டியா இருக்கட்டும், என்டிஏ கூட்டணிக்குள்ள சீமான் வர வேண்டும், என்டிஏ கூட்டணிக்குள்ள நாம் தமிழர் கட்சி வர வேண்டும், அவங்களுடைய இந்த வாக்குகள்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்ல வந்து பேசுறாங்க. திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒற்றை நோக்கத்தில் இணைந்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. உங்களுடைய கட்சியை தொடர்ச்சியா டார்கெட் பண்றாங்க. வெளிப்படையா பாஜக பீட்டுன்னு பல முறை விமர்சனம் பண்ணவங்களாம் வந்து பாத்தீங்களா, அவங்களே கூப்பிட்டாங்க, குருமூர்த்தியே வந்து ஆதரிக்கிறாரு, பெரியாரே மண்ணுன்னு பேசிட்டாரு சீமான் அப்படின்னு சொல்லி ஆதரிக்கிறாரு. அப்படின்னா கிட்டத்தட்ட போக போறாங்க, உறுதியாயிருச்சுங்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சி வந்து தனிச்சு போட்டி போடாது, போட்டி போடுவதற்கான வலிமை இல்லை, 234 இடங்கள்லையும் ஆளே இல்லை அப்படின்னு 2015 பேசினாங்க. 16 தனிச்சு போட்டிட்டோம், 19 தனிச்சு போட்டிட்டோம், 21 தனிச்சு போட்டிட்டோம், 24 தனிச்சு போட்டிட்டோம், இப்போ 26 தனிச்சு தான் போட்டி போட போகிறோம். பாஜக கூப்பிடுதுன்னா பாஜகவுக்கு நாம் தமிழர் கட்சி மீது பற்று பாசம்னு இல்லை. இதே பாஜக வந்து என்ஐஏ சோதனையை வந்து கடந்த ஆண்டு ஏவி விட்டப்ப இந்த பெருமக்கள் எங்கே இருந்தாங்க? அவங்க எல்லாம் அப்படு கட்டுறவங்க, அப்பாவிகள். அவங்க வீட்டில் எதுக்கு என்ஐஏ சோதனை, எதுக்கு இவ்வளோ பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறைன்னு கேட்கலையே. நாம் தமிழர் கட்சி வளரக்கூடிய இயக்கம், அவங்கள சின்னத்தை படிக்கலாமான்னு கேட்கலையே. ரங்கராஜ் பாண்டே கேட்டார், அது அநீதினார். இப்போ யார் கேட்டா? யாருமே பேசலையே. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எழுச்சி. இவ்வளவு நாட்களாக நாம் தமிழர் கட்சி வந்து பிரிவினைவாத இயக்கம், நாம் தமிழர் கட்சி வந்து சமூக விரோத இயக்கம், இவங்க தேவையில்லாத நாட்டுக்கு தான வேலைகள் செய்கிறாங்கன்னு பேசினவங்க நாம் தமிழர் கட்சி கூட்டணி கூப்பிட்றாங்கன்னு நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பெற்றிருக்கு, எழுச்சி அடைஞ்சிருக்கு, அவ்வளோதான் காரணம். ஆனால் எங்கள் கோட்பாடு, எங்கள் நிலைப்பாடுங்கிறது ஆரிய எதிர்ப்புங்கிறது எங்களோட கோட்பாடு. நம்ம பல தடவை சொல்லிட்டோம், ஆரிய தமிழிய சண்டைங்கிறது நேற்று இன்னைக்கான சண்டை இல்லை, அது 1000 ஆண்டுகளுக்கு மேலான தமிழருக்கும் ஆரியருக்குமான மரபியல் சண்டையோட தொடர்ச்சி. அதெல்லாம் பாஜக நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்கள் தனிச்சு போட்டு சொல்லிட்டோம். எங்களை வந்து பாஜக பக்கம் தள்ளி விட்டுருங்கிறதுல அதில் ரொம்ப குறியா இருப்பது திமுக. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படி கட்டுற கட்சி. திமுக என்ன சார் பண்றாங்க? உங்களை கூப்பிடுறது நயனார் நாகேந்திரன், உங்க மேடையில உங்களுடைய வந்து பாராட்டி உங்களை வந்து எப்படியாச்சும் வாங்கன்னு கூப்பிடுறது திரு அண்ணாமலை. எனக்கும் அண்ணன் சீமானுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. இந்த போரின் தளபதியா அண்ணன் சீமானு சொல்றாரு. இதுல இருந்து திமுக வந்தாங்க. திமுக என்ன பண்ணாங்க? பாஜக நாம் தமிழர் கட்சி அழைப்பதான் 24 25. ஆனா நாம் தமிழர் கட்சியை பாஜக பி டீம் சொல்றது யாரு? எவ்வளவு ஆண்டு சொல்லி வர்றாங்க? அது உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் கோட்பாடுகள், உங்கள் சித்தாந்தம். என்ன சித்தாந்தம்?
நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்திய நிலத்திலே சொல்லுது நாங்கள் இந்துக்கள் இல்லைங்கிறோம். நாங்கள் இந்துக்கள் இல்லை, தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, சிவன் இந்து அல்ல, முருகன் இந்து அல்ல, சிவன் முருகன் அப்பா பிள்ளை இல்லை. அவன் வச்சது பூரா புராண இதிகாசம் புரட்டு புழுக்குன்னு சொல்லி ஆரியத்தோட அடிமடியில் கை வச்சது நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு திமுக வந்து நாங்கள் இந்துக்கள்னு பேசுது. நாம் தமிழர் கட்சி கோட்பாட்டாளுடைய பாஜக எதுக்குறோம். பாஜக கொண்டு வந்த அத்தனை சட்டத்தை திட்டத்தை என்ஐஏவை ஜிஎஸ்டியை பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தப்போ 3ஆவது நாளே அண்ணன் சீமான் எடுத்தாங்க. தாளை மாற்றி பயனில் தத்துவத்தை மாற்று, நோட்டை மாற்றி பயனில் ரூட்டை மாற்று அப்படின்னு எடுத்தாங்க. காஷ்மீரில் மாநில தடவையை பறிக்கப்பட்ட போது காஷ்மீர் நிலம் காஷ்மீருக்கே சொந்தம்னாங்க. காஷ்மீர் விடுதலை போராளி யாசின் மாலிக்கை தமிழ்நாட்டை அழைச்சி வந்து கூட்டம் போட்டது நாம் தமிழர் கட்சி. அதே போல் வந்து மோடியை செஞ்சது வந்து இனப்படுகொலை, ராஜபக்சே நிகரான இனப்படுகொலை மோடியை வர்ணித்தது நாம் தமிழர் கட்சி. மோடி செய்வது வந்து ஒரு தரகர் வேலை, அவர் அகில இந்திய தரகர், பன்னாட்டு தரகர் விமர்சித்து அது நாம் தமிழர் கட்சி. அதே போல் அவங்களோட முத்தலாக்கு இதாக இருக்கட்டும், இப்போ கொண்டு வந்த இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்தது நாம் தமிழர் கட்சி. இது எங்க பாஜக இணங்கி போனோம்? இல்ல நீங்க தொடர்ச்சியா தனிச்சு போட்டிடுறதுங்கிறது பிஜேபிக்கு மறைமுகமா நீங்க உதவுறீங்க. அப்ப கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னாயிடுங்க. எதுக்கு தனித்தனி கட்சி? கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே கூட்டணியில் போட்டிட்டாங்களா? ராகுல் காந்தி இப்போ கூட இல்லை, 2019 எடுத்துங்க. 2019 ராகுல் காந்தி மோடிக்கு எதிரான பிரதமர் வேட்பாளர். அவர் வயநாட்டில் என்னப்ப ராகுல் காந்தியை ஆதரிச்சு கம்யூனிஸ்ட் கட்சி வேலை செஞ்சா ராகுல் காந்தியை தோக்கடி வேலை செஞ்சாங்களா? ராகுல் காந்தியை தோக்கடிக்க வேலை செஞ்சாங்கன்னா அது பாஜக பி டீமா? அப்போ கேரளாவில் இன்னைக்கு பாருங்க, கேரளாவில் ஆரிஃப் முகமது கான் பெரிய குறைச்ச கொடுத்துருந்தாரு பினராயி விஜயனுக்கு. உடனடியாக ஆளுநர் மாற்றப்படுறாரு. ஆளுநர் மாற்றப்படுறப்ப ஆளுநர் வர்றப்பே வானூர்தி நிலையத்துக்கு போய் வரவேற்கிறார் பினராயி விஜயன். வந்த பிறகு தன் மனைவியோடு போய் வாழ்த்து சொல்கிறாரு. அவர் அளிக்கக்கூடிய அந்த குடியரசு அந்த விருந்தில் பங்கேற்கிறாரு. அதே போல் இவர் நிதி கட்டு நிர்மலா சீதாராமனை பார்க்க போகிறப்ப ஆளுநர் கூடவே வர்றாரு. ஆரிஃப் முகமது கான் வந்து அவ்வளவு தொந்தரவு கொடுத்துருந்தவரை இதற்காக வந்து பாஜக மாற்றி பினராயி விஜயனுக்கு ஏற்ற ஆலயம் போடுது. அதே போல் அங்கே வந்து புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கலை, அவங்க அமலாக்கம் பண்ணுறாங்க. அதானியோட அங்கே இதுதான் அமைக்கப்படுதாங்க பண்ணுறாங்க. அப்போ என்ன இப்போ அங்கே பாஜக எப்படி இருக்குது? அப்போ அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதே இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாஜக வந்து பாசிச கட்சி, பாசிசத்தை வீழ்த்துறதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டவங்க, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க கேட்டவங்க பாஜக பாசிச கட்சி இல்லைங்கிறாங்க இன்னைக்கு சிபிஎம். இல்லை, ஆனால் நீங்கள் இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது மக்கள் விரோத கூட்டணி, தமிழர் விரோத கூட்டணின்னு அழுத்தமாக சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி மனிதகுல விரோதியான பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்குது. அதை பற்றி உங்க கருத்து என்ன? சந்தர்ப்பம் என்ன? சந்தர்ப்பம் தான். அதிமுக அடமானம் வச்சுட்டாரு, தற்கொலை முடிவு, கதை முடிஞ்சிச்சு. அப்புறம் அதுக்கு மேலே சொல்றது என்ன இருக்குது? சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும் கோட்பாட்டில் விட பெரிய மாறுபாடு இல்லை. இன்னும் போனால் பாஜகவை விட சிவசேனா வந்து கூர்மையான இந்துத்துவா கொண்டது. ஆமாம், ஆனால் அந்த சிவசேனாவே பாஜக காலி பண்ணிடுச்சு. நீ திராவிட இயக்கத்தோட நீச்சி உன்னை சும்மா விட்டுருவானா? கதையை முடிச்சிடுவேன். அப்போ அதிமுக முடிஞ்சு போச்சு. அப்போ புரிஞ்சுக்க வேண்டியதான், திமுகவுக்கு சரியான எதிரி அதிமுக இல்லை, நாம் தமிழர் கட்சியும் புரிஞ்சுக்க வேண்டியதான். இல்லை, ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு இடத்துல வந்து இப்போ பதிவு கூட ஒன்று போட்டிருந்தாரு, மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும். பாஜக காரங்கள ஒரு மாதிரி ஒரு நட்புறவுலயே அண்ணன் தம்பி அண்ணா அக்கான்னு பேசுற ஒரு நட்புறவாவே இருக்கட்டும். திமுக அமைச்சரவை வந்து ஏற்றத்துக்கு வாழ் சொல்லியிருக்கோம், திமுக அமைச்சரவை பதவியேற்றத்துக்கு வாழ் சொல்லியிருக்கோம். திமுக நல்லாட்சி கொடுக்க போது சொன்னோமா? அப்படி இல்லையே. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆனப்ப எல்லாரும் சொன்னாங்களே ஆளுநர் பதவி தேவையில்லை, கண்காணி பதவின்னு சொன்ன திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் வாழ் சொன்னாங்களே. இது வந்து ஒரு போர் சண்டை தொடங்குதுன்னா பரஸ்பரம் வாழ் சொல்றாங்கிறது ஒரு மரபு, ஒரு மாண்பு. இதுக்கு அதுக்கான சம்மந்தம் இருக்குது. இல்லை, எனக்கும் அண்ணன் சீமானுக்கும் வேறுபாடுன்னு அப்படி அண்ணாமலை சொல்றாரு. எப்படி? எனக்கும் அண்ணன் சீமானுக்கும் வேறுபாடுன்னு அண்ணாமலை சொல்றாரு. நான் வந்து தேசியத்தில் தமிழை பார்க்குறேன், அவர் தமிழில் தேசியத்தை பார்க்குறாருன்னு அவர் சொன்னார். அதுக்கு அந்த மேடையில் அண்ணன் சீமான் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. நான் வந்து முதல்ல எங்கள் அம்மாவுக்கு மகனாக போகிறேன், அப்போ அத்தைக்கு மருமகனாக சொல்லிட்டு அந்த மேடையில் எடுத்துட்டாங்களே. ஒரு பொது மேடையில் வந்து ரெண்டு பேரும் கலந்துக்கிறத வந்து அதுக்கு உள்நோக்கம் வைக்கிறாங்க. தேர்தல் நெருங்கும் போது ஒரு பாஜகவினுடைய மூலமாக ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு அதில் பாஜக தலைவர் கலந்துக்கிட்டு அது ஒரு பொது நிகழ்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கணுமா? ஏங்க, அது அவருக்கு ஒரு பின்பலம் இருக்கலாங்க. அந்த மேடைக்கு எந்த அரசியல் பின்பலம் கிடையாது. அந்த மேடை அரசியல் இப்போ ஒன்றும் இல்லை, வேண்டாம். ஐயா பாரி வந்து தொலைக்காட்சி நடத்துகிறாங்க. அந்த தொலைக்காட்சி நடத்தும் விவாதங்களில் பங்கேற்கிறவங்க எல்லாம் ஒரு சார்பு நடின்னு ஒரு முத்திரை சரியா இருக்குமா? சரியா இருக்கும். அது பொது நிகழ்ச்சிங்க. பொது நிகழ்ச்சி என்ன அரசியல் பேசப்பட்டுச்சு? அண்ணன் சீமான் வைத்த தமிழர் தமிழ் தேசம் தான் பேசினாங்க. இப்போ மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு அப்படின்னு பேசப்படலாகுது. அப்போ இந்தி திணிப்புக்கு எதிரான கருத்துக்கள் தான் அங்கே வச்சாங்க.
அதே போல் வந்து மேக் இன் இந்தியான்னு பேசுகிறப்ப எல்லா நாட்டிலையும் மேடுன்னு இருக்குது, இங்கே மட்டும் ஏன் மேக்குன்னு கேட்டாங்க. அப்போ காலங்காலமாக என்ன அரசியல் பேசணுமோ அதே அரசியலை தான் அந்த மேடையிலையும் வச்சாங்க. அப்புறம் போராட்டத்திலலாம் மோடி அவர்கள் தமிழை பாராட்டுறாருன்றதையும் வச்சார் இல்லையா? அதையும் வச்சாரு. இந்த பேச்சை முதல் முறையாக பேசல, அதை வந்து 4-5 ஆண்டா பேசிருக்காங்க. என்னன்னா மோடியை பல செய்தியை சொல்லி வர்றப்ப தமிழ் தொன்மையான மொழி சொல்றப்ப மோடி இந்தியாவின் பிரதமர் மோடி கூட இந்திய மொழிகளின் தொன்மையை வந்து தமிழ்லேருந்து அறியலாம் சொல்றாருன்னு மோடியோட கூற்றை வந்து மேற்கோள் காட்டுற ஒழிய மோடியை பாராட்டல. இன்னும் சொல்ல போனா மோடியை வந்து பாராட்டின யாருன்னா மோடி வந்து பெரியார் வழியில் செயல்படுறாருன்னு பாராட்டின யார் தெரியுமா? கி வீரமணி. குடியரசு உரை நிகழ்த்தார், குடியரசு நாளா சுதந்திர நாளான்னு தெரியல, ஒரு உரை நிகழ்த்துறாரு. அந்த உரையில இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்புறம் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடை பத்தி பேசுறாரு. பேசுறப்ப இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிறது பெரியாரின் கோட்பாடு, பெரியாரின் கோட்பாடை வந்து மோடி பேசாருன்னு கி வீரமணி வரவேற்றிருக்காரு. என்னங்க சொல்றீங்க? ஆதாரம் இருக்கு, விடுதலையில் எழுதியிருக்கிறாரா? கட்டாயம் இருக்குங்க. ஓகே. அப்ப யாராவது பேசுறாங்களா மோடி எப்படி பெரியார் வழிக்கு போவாரு, அவர் பாசிஸ்ட், ஒரு மதவாதி, ஒரு கொடுங்கோலை, ஒரு இனப்பிரகால, ஒரு கூரை மட்டும் எடுத்து பேசியிருக்கலாமா? இது ஒரு கூரை, அது அந்த ஒன்றை வச்சுக்கிட்டே பெரியார் வழி முடிவு எடுத்த முடியுமா? அப்புறம் இன்னொன்று சொல்றேன், 2019 அன்னைக்கு வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு, மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறாரு ஐயா வைகோ. ஆனப்ப யார்கிட்ட போய் வாழ்த்து வாங்கினார்னா டெல்லிக்கு போய் அத்வானி காலில் குடும்பத்தோடு விழுந்து வணங்கி ஆசி வாங்குறாரு. நட்புங்க, நட்புறவு அடிப்படையில் போய் வாசி வாங்குறாரு. அத்வானி காலில் திராவிட இயக்க போர்வாள் வைகோ அத்வானி காலில் விழுறது நட்பா? அண்ணா சொல்றாருங்க, அண்ணா வந்து அண்ணாவோட தமிழ்கோண புத்தகத்தில் இருக்குது. அதில் வந்து ஒரு பத்திரிகையாளர் போய் வந்து என் திருமணத்தை இங்கே வரணும், நீங்கள் தான் நடத்திடணும்னு அண்ணா கிட்ட கேட்குறாங்க. கேட்குறப்ப அண்ணா சொல்றாரு, உன் தாய் தந்தையர் காலை தவிர யார் காலில் விழமாட்டேன், குறிப்பாக என் காலில் விழமாட்டேன்னு வாக்குறுதி கொடு, அப்போதான் வருவீங்க. காலில் விழுறது தன்மான இழப்புன்னார், சுயமரியாதை இழப்புன்னார். சொந்த கட்சிக்காரன் அந்த காலில் விழுறது, அவர் காலில் விழுறது. நீ திராவிட இயக்க போர்வாள் வந்து இந்துத்துவ சூத்திரதாரி காலில் விழுறது அவமானம் இல்லையா? அப்புறம் வந்து சசிகலா அம்மையாரை போய் அண்ணன் சீமான் பார்த்தாங்க, அதுவும் தனிப்பட்ட சந்திப்பு தான். அந்த சந்திப்புக்கும் உள்நோக்கம் அறிவிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த சந்திப்புக்கு உள்நோக்கம் அறிவிச்சாங்களா? இப்போ அண்மையில் ஒரு 2-3 ஆண்டுக்கு முன்னாடி 2019 நினைக்கிறேன், இது லாலு பிரசாத் யாதவ் மாற்றுத்தீவன ஊழல் வழக்கில் குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அவர் காலில் 2024 நினைக்கிறேன், அவர் காலில் போய் ஐயா ஸ்டாலின் விழுந்தார். ஒரு ஊழல் குற்றவாளி காலில் ஒரு நாம் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் போய் விடலாமான்னு ஒருத்தர் கூட கேள்விப்படையே, ஏன் பேசல? அப்போ அத்வானி காலில் வந்து வைகோ வரலாம், பிரச்சனை கிடையாது. லாலு பிரசாத் யாதவ் காலில் ஸ்டாலின் வரலாம், பிரச்சனை கிடையாது. அண்ணன் சீமான் வந்து ஒரு பொது நிகழ்வுல யாரையும் பார்த்துட்டா அது பிரச்சனை இல்ல. தொடர்ச்சியா பாருங்களேன், ரஜினிகாந்த் மீட் பண்றாரு, அப்புறம் அண்ணாமலை வந்து ஆதரவா பேசுறாரு. அப்ப இதெல்லாம் தொடர்ச்சியா பார்க்கும்போது ஏதோ ஒரு சாஃப்ட் டோன் எடுத்துட்டாருன்னு பொருள் வருது. சரி வருது இல்ல. ரஜினிகாந்த் வந்து கச்சொடங்க போறேன்னு அறிவிச்ச காலத்தை பார்க்கல. ரஜினிகாந்த் கச்சொடங்க போனப்ப பின்புல தந்தது பாஜக, RS, ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு ரஜினிகாந்தோட அரசியல் வருகையை மிக கடுமையாக எதிர்த்தது நாம் தமிழர் கட்சி தான். ஒரு இடத்த கூட எதிர்க்கல. அப்ப பாஜக ஆதரவா இருந்தோம்னா ரஜினிகாந்த் வரப்ப நாங்க எதுக்குறோம், ஆதரிச்சுப்போம் இல்ல. இப்ப சந்திச்ச சந்திப்புக்கு எந்த அரசியல் நோக்கமும் இல்லை, எந்த வித தொடர்ச்சியும் இல்லை. சந்திச்சாங்க, பேசினாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இதே ரஜினிகாந்த் வந்து திமுக மேடைகள் ஏறப்ப பிரச்சனை கிடையாது. ஆனா அண்ணன் சீமான் பார்த்துட்டா அதுக்கு அரசியல் உள்நோக்கம் அறிவிக்கப்படுது. அண்ணாமலை என்ன பாராட்டினாங்க? இல்ல, அண்ணாமலை அவர்களால தான் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு வளர்ந்த இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்திருக்குதுன்னு திரு சீமான் அவர் சொன்னாரா? திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொல்றாரு, தமிழ்நாட்டில் பாஜக பேய் போல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இதை பாராட்ட எடுத்துக்கலாமா? இது பாஜக மீதான அபிமானம் கரிசனம் எடுத்துக்கலாமா? அந்த மேடையில் நீங்கள் பாண்டே மேடை எடுத்துங்களேன். பாண்டே மேடையில் வந்து சாணக்கிய மேடையில் பேசுகிறப்ப பாண்டே புகழ்ந்து பேசுகிறப்ப பாண்டே வந்து பாஜகவோட ஆதரவாளர் இருக்கலாம், மோடியோட பட்டாளர் இருக்கலாம், ஆனால் அவர் ஏற்றுக்கிற கோட்பாடுக்கு உண்மையாக இருக்கிறப்ப அவர் மீது மதிப்புண்டுனார். அதே போல தான் அவர் பாஜக வளர்த்தாரு, பாஜக செயல்பட்டாங்கிறத. பாஜக சரியான கட்சி, மக்களுக்கான கட்சின்னு பேசல. அப்போ அதுவே வந்து திருச்சிதான பரப்பப்படுது. பாஜக பக்கம் தள்ளி விடணும், அதுக்கு வேலை நடக்குது. பட் ஆனால் பாஜக பி டீம்னாங்க, இப்போ பாஜக கூட்டணிங்கிறாங்க. நாங்கள் தான் தனிச்சு போட்டி அறிவிச்சிட்டோமே, தனிச்சு போட்டி அறிவிச்சாச்சு. 20 இடத்துக்கு மேலே வந்து வேட்பாளர் யாருன்னு ஊடகங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கப்ப எப்படி திரும்ப 2026 நீங்க வந்து நீங்க தமிழ்நாடு அரசியல் இருக்கிறதுனால திமுகவை தான் வீழ்த்தணுங்கிறது உங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கும். திமுகவையும் வீழ்த்துறது, திமுகவையும் ஓகே, அதிமுகவையும் வீழ்த்தணும், திமுகவையும் வீழ்த்தணும். அதிமுக பலவீனமா இருக்கு, திமுக வந்து ஆக்டோபஸ் கரங்கள் போல அவங்க கால்களை போல எல்லாத்தையும் பரப்பி வச்சிருக்காங்க, அதனால வீழ்த்தணும்.
ஓகே, ஆனால் நீங்கள் அதுக்காக இன்னைக்கு தனிச்சே நிற்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பலவீனமாக படாதா? இன்னைக்கு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு குறைந்தபட்ச ஒரு கொள்கை அளவில் திமுகவை வீழ்த்தணுங்கிறதுக்காக ஒன்று சேர்ந்து பயணிக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நாம் தமிழக கட்சிக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கு, ஒரு தத்துவார்த்தையான முழக்கங்கள் வைக்கிறோம், ஒரு பாதையில் பயணிக்கிறோம். இதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் தமிழக கட்சி கீழே நாம் தமிழக கட்சியோட நோக்கங்களை வலிமைப்படுத்த நான் இணைஞ்சு பயணிக்கிறேன்னு அவங்க வந்தாங்கன்னா அது குறித்து யோசிக்கலாம். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்க கட்சியின் கொள்கைகள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா உங்க கட்சிக்குள்ளே இருக்கலாமே. ஏதாவது ஒரு கூட்டணி ஒரு கட்சியின் எல்லா கொள்கையும் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியுமா? 67 அண்ணா அமைச்ச கூட்டணியே சுதந்திர கட்சி கூட அமைச்சாரு, கம்யூனிஸ்ட் கட்சி கூட அமைச்சாரு, திமுக அமைச்சாரு. அதனாலதான் கூட்டணி வேண்டாங்க, அது சாத்தியம் இல்ல. அதான் கூட்டணி வேண்டாம். அதாவது இது வெற்றி நோக்கி பயணமா இருக்கணும்னு விரும்புறீங்களா இல்ல நின்றுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கோட்பாட்டை தொலைத்து விட்டு வெற்றி விட்ட பிறகு அந்த அதிகாரத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதிகாரம் என்பதே கொள்கை கோட்பாட்டை செயலாக்கம் பண்றது தான். கோட்பாடை இங்கே கொண்டுட்டீங்கன்னா அதிகாரத்தை போய் என்ன பண்ண போறீங்க? அப்ப நமக்கு என்ன வாய்ப்புனா ஊழலை ஒழிக்கிறங்கிறப்ப இப்ப அதிமுக போயின்னு கொண்டு ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு பேச முடியுமா? அப்ப எப்படி சாத்தியமா இருக்கும்? அப்ப நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நாம் ஒரு தத்துவத்தை வைக்கிறோம், ஒரு கோட்பாடை வைக்கிறோம், கொள்கை முழக்கத்தை வைக்கிறோம். அதை ஏற்று வர்றாங்களா, அவனை சேர்க்கலாமா வேண்டாமன்னு பரிசீலிக்கலாம், யோசிக்கலாம், ஆலோசிக்கலாம். அவ்வளவுதான். நாம யார் தலைமையும் எட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. 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 முன்னு சந்திக்கலாம். வணக்கம்.